ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன விதை, ஆனால் அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆரோக்கிய ரகசியங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஒரே ஒரு கைப்பிடி பூசணி விதைகளை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பூசணி விதை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பூசணி விதைகளை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டா அதிக பலன்களை கொடுக்கும், யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பூசணி விதை அப்படிங்கிறது இன்னைக்கு சூப்பர் ஃபுட் அப்படின்னு நம்ம அழைச்சிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு இதில் புரோட்டீன், ஹெல்தி ஃபேட்டு, ஜிங்க்கு, மெக்னீஷியம், அயன், காப்பர், விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் தான். முக்கியமாக பூசணி விதையில் ஜிங்க் இருக்கு. இந்த ஜிங்க் அதிக அளவில் இருக்கிறது என்ன பண்ணுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும், காயத்தை ஆத்துறதுக்கு உதவும், முடி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும், தோலோட ஆரோக்கியத்துக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, பூசணி விதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல பூசணி விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பூசணி விதையில் மெக்னீஷியம், ஹெல்தி ஃபேட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஃபைபர் இதெல்லாம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. நல்ல கொழுப்புகள், அதாவது ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகளை ஆதரிக்குது. பூசணி விதைகள் இதுக்கு பயன்படுது. இதயத்துக்கு இது ஒரு நல்ல உணவாக இருக்குதுங்க. நீங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கு ஒரு கைப்பிடி அளவு பூசணி விதைகள் எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவா அப்படின்னு பார்க்கலாமா? சர்க்கரை நோய் வந்துருச்சுனாலே எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கணும், எதை எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பெரிய சந்தேகத்தில் இருப்போம். பூசணி விதையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது, ஹெல்தி ஃபேட்ஸ் கூட இருக்குது. அதனால உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரத்த சர்க்கரை வேகமாக உயர்றதை குறைக்குது இந்த பூசணி விதைகள். ஆனால் இது மருந்துக்கு மாற்றி இல்லைங்க. டாக்டர் சர்க்கரைக்காக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதோடையே நீங்கள் பூசணி விதைகளை எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். பெண்களுக்கு பூசணி விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பூசணி விதையில் இரும்பு சத்து, மெக்னீஷியம், புரோட்டீன், நல்ல கொழுப்புகள்லாம் இருக்குது. இது பெண்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமான பயனுள்ள ஒரு விதைன்னு சொல்லலாம். அதே போல் பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் இது நன்மை தரக்கூடிய ஒரு விதை தான். டெஸ்டோட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பூசணி விதையில் இருக்கக்கூடிய ஜிங்க் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம தூங்குறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். அதோடைய உடற்பயிற்சி செய்யணும். அதோடையே நீங்கள் பூசணி விதைகள் எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஆண்களுடைய ப்ராஸ்டேட்டுக்கும் இது ஆரோக்கியத்தை கொடுக்குது. 40 வயசுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, ப்ராஸ்டேட் ரொம்ப பெருசாக ஆரம்பிக்கும். அதாவது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இதனால் அவங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வர மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இரவில் பல முறை எல்லாம் சிலர் எந்திரிப்பாங்க. அதனால அவங்களோட தூக்கம் பாதிக்கப்படும். காலையில் எழுந்திரிக்கிறப்ப உடல் ரொம்ப சோர்வாக டயர்டாக ஃபீல் ஆகும். முழுமையாக சிறுநீர் வெளியேறாத ஒரு உணர்வு இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் பூசணி விதையை பயன்படுத்துறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூசணி விதையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் இருக்குல்ல, அதுவும் ஊட்டச்சத்துக்களும் ப்ராஸ்டேட்டோட ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கும். ரெகுலராக சாப்பிட்றப்ப சிறுநீர் பை நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட மொத்த உடலுக்குமே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த விதை. நல்ல தூக்கத்துக்கு பூசணி விதைகள் உதவுமா அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு சிறந்த உணவாக பூசணி விதைகள் இருக்கும் நல்ல தூக்கத்துக்கு. முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது. சிலர்லாம் மன அழுத்தத்தினால தூக்கமின்மை பிரச்சனையினால பாதிக்கப்படுவாங்க. தூக்கமே வராது. பூசணி விதைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும். ஏன்னு பார்த்தோன்னா இதில் மெக்னீஷியம், ட்ரிப்டோபன், அமினோ அமிலங்கள்லாம் இருக்குது. இது உடலில் ஒரு நல்ல தூக்கத்தை ஆதரிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பூசணி விதைகளை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பூசணி விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் அதிக அளவில் நார்ச்சத்தும் புரோட்டீனும் இருக்கிறதுனால வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். அடிக்கடி பசி வராமல் இருக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். அதனால நம்ம தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கத்தையும் தேவையற்ற கலோரிகள் சாப்பிட்ற பழக்கமும் குறையிறதுனால உடல் எடையை ஈஸியாக இயற்கையான வழியில் குறைக்கிறதுக்கு பூசணி விதைகளை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் புரோட்டீனுக்காக அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் பூசணி விதைகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது.
இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய பூசணி விதைகளை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஒரு நாளைக்கு 20 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கைப்பிடி அளவு நம்ம சாப்பிடணும். இதை எப்படி சாப்பிடணும்னா, லேசாக வடை சட்டியில் போட்டு வறுத்துட்டு எடுத்துக்கணும். சால்ட்டெல்லாம் போடக்கூடாது. அதே போல் எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஓட்ஸ் கூட சாப்பிடலாம், ஸ்மூத்தி கூட சாப்பிடலாம், தயிரில் கலந்து சாப்பிடலாம். வெறுமனே சாப்பிட்டா கூட இது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பூசணி விதைகளில் நீங்கள் உப்பு சேர்க்கறது, எண்ணெயில் போடுறது, தாளிக்கிறது, பொரிக்கிறது இது மாதிரிலாம் செய்கிறப்ப இதோட பலன்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். வெறுமனே வறுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். ஆரோக்கியமான பலன் கிடைக்கும். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? பூசணி விதைகள் எடுத்துக்கிறப்ப அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா வயிறு உப்புசம், வாயு தொல்லை, வயிற்றுப்போக்கு இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி சிலருக்கு நட்ஸு சாப்பிட்டா அலர்ஜி ஆகும். அவங்கெல்லாம் பூசணி விதையை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. கிட்னி நோயாளிகள், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூசணி விதைகள் எடுத்துக்கலாம். மற்றவங்கலாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தோன்னா பூசணி விதை அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்துருக்க ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த வீடியோவில் பூசணி விதைகளை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். உங்களுக்கு பூசணி விதை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.